ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் 2026 வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ப்ரெசன்ட் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை எத்தனை வழிகளில் வகைப்படுத்தலாம்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் என்ற வார்த்தையில் எத்தனை எழுத்துக்களை எத்தனை வழிகளில் வகைப்படுத்தலாம்னு வந்து கேட்டிருக்காங்க. ப்ரெசன்ட் என்றது எழுதிக்கலாம். இதில் மொத்தம் எத்தனை எழுத்துருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 7 லெட்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. அப்போ வந்து ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா வந்து போடலாம். நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதை வந்து என்னன்னு வச்சுக்கலாம், இதை வந்து பின்னு வச்சுக்கலாம் ரிப்பீட்டட் லெட்டர்ஸை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா n ஃபேக்டர் டிவைடட் பை p ஃபேக்டர். இப்போ வந்து n ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா 7 ஃபேக்டர் டிவைடட் பை p ஃபேக்டர் வந்து 2. இப்போ வந்து 7 இந்த ஃபேக்டர் வேல்யூ எப்படி எழுதலாம்? ரிவர்ஸில் எழுதலாம். 7 6 5 4 3 2 1 டிவைடட் பை 2 into 1. இப்போ இதை வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 2 3s are 6 6 4s are 24 24 into 5 120 120 into 6 720 into 7 5040 2 into 2 2 என்ன இதாடினா 25 20. Answer is 25 20. இந்த சம் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு குரூப் 4லையோ இல்லை குரூப் 2லையோ வேறு லெட்டர்ஸ் கொடுத்து கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசனிங் சம் இன்னொன்று வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.